தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம், தானியம், காய்கனி, மளிகை, உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அடி முடிவரை ஆராயும் குணம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர் நீங்கள். அதனாலேயே அனைத்திலும் வேகம் வீரம் இருக்கும். அஷ்டாவதானி என்னும் பெயர் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். எந்த வேலையையும் எளிதாக செய்து பெயர் புகழ் பெறும் மனிதர் நீங்கள். வாழ்வில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்தவராக இருந்தாலும் உங்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் விடுடா வா பார்த்துக்கலாம் என்று கூறி அனைத்தையும் மறந்து உதவும் மனிதர் நீங்கள்தான். அதே சமயம் எந்த ஒரு விவாதத்திலும் கராராக இருந்து பெயர் பெறுபவரும் நீங்கள்தான். பொதுவாக செவ்வாய் ராசியின் அதிபதியானவர்களுக்கு மூக்கின் நுனியில் கோபம் வரத்தான் செய்யும். நல்ல திறமைசாலிகள், கடின உழைப்பாளிகள், சிறந்த புத்திசாலித்தனமும் உங்களிடம் இருக்கும். செய்யும் வேளையில் மிக நேர்த்தியும் இருக்கும். மற்றவர்கள் கற்பனை கோட்டை கட்டினால் நீங்கள் கோட்டைக்கு மேல் கோட்டை கட்டி வானத்தையே அன்னார்ந்து பார்க்க வைப்பதில் வல்லவர்கள். நீங்கள் எண்ணியது நிறைவேற பல தடைகள் கண்டு வெற்றிகள் பெறுவது சிலதான் என்றாலும் தளராத மனம் கொண்டவர் தான் நீங்கள். மண்ணில் வாழும் காலம் வரை சிறப்புடன் வாழ வேண்டும் என்று நினைத்து அதற்கு ஏற்ப நிதானம் சிக்கனம் செயல்படுத்தி எண்ணியதை நிறைவேற்றி வாழும் மனிதரும் நீங்கள்தான். பேச்சில் இனிமை இருக்கும். கோபத்தில் பேசும்போது வார்த்தையில் நெருப்பு வரும். வார்த்தைகளால் வாட்டி வதைத்து விடுவீர்கள். போட்டி என்று வந்துவிட்டால் எதிரின் கதி அதோ கதிதான். வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் நீங்கள்தான். எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்ற அதற்கு ஏற்ப ஆட்களை தேர்வு செய்து செயல்படுத்தி வெற்றி காண்பதில் நீங்கள் சூரர்தான். தவறு செய்து விட்டீர்கள் என்றால் தயங்காமல் சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்டு விடுவீர்கள். இது உங்களின் கூடுதல் உயர்ந்த குணம். இப்படிப்பட்ட உங்களுக்கு வரப்போகும் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படிப்பட்ட நன்மைகளை தரப்போகின்றது என்பதை பார்க்கலாம். குரோதி வருடம் பிறக்கும் நன்னாளில் உங்களின் ராசிக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, 6இல் சூரியன் குரு, 11இல் கேது என கிரகங்கள் நின்று பலன் தர உள்ளார்கள். வருட ஆரம்பத்திலேயே ராசியின் அதிபதி கேந்திரத்தில் நிற்பது உங்களின் குணத்தில் நல்ல மாற்றத்தை காட்டுகின்றது. உடன் பகை கிரகமான சனி பகவான் இருந்தாலும் இந்த குரோதி வருட ராஜா செவ்வாய் என்பதையும் குரோதி வருடத்தை மந்திரி சனி என்பதையும் மனதில் வைத்துக் கொண்டு மகிழும் தருணம் இது. பொதுவாக வருட கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது அந்த ராசிக்கு நன்மை தரும் என்று கூறுவார்கள். அதே போல ராசியில் கிரகம் நல்ல அமைப்பில் இருப்பதும் சிறப்பு. இதுவரை இருந்து வந்த முரட்டுத்தரமான கோபங்கள் இனி உங்களிடம் ஏற்படாது. எதிலும் நியாய அநியாயங்களை ஆராயும் குணம் ஏற்படும். கல்வி படிக்கும் மாணவர்கள் உங்களின் படிப்பில் கவனம் வைக்க வேண்டும். இதுவரை இருந்து வந்த சிறப்பான கல்விக்கு தற்போது மந்தத்தன்மை தரும் அமைப்பு உள்ளதால் அதிக கவனம் தேவைப்படுகின்றது. கல்வியில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டுத்தனம் கூடும். வாழ்வில் அனைத்து சுகங்களையும் காண மனம் ஏங்கும். அதற்கு ஏற்ப நண்பர்களும் உறவினர்களும் அமைவார்கள். வாழ்க்கை துணை உங்களின் ஆசைக்கு துணை புரிவார். குடும்பத்தில் உள்ள மனிதர்களின் சந்தோஷத்திற்காக அதிக கடன் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் கடன் மேல் கடன்பட்டு மென்மேலும் சிக்கலில் மாட்ட வாய்ப்பு உள்ளதால்
புதிய முதலீட்டில் லாப நட்டங்களை ஆராய்ந்து செயல்படுவது சிறப்பு. இதுவரை தடைபட்டு வந்த குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களின் வழிபாடும் இந்த முறை நடந்தேறும். வயது மூத்தவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வரும் பெரியோர்கள் உடல்நலத்தில் மிகவும் கவனம் முக்கியம். கணவன் மனைவி உறவு என்பது பெயருக்குத்தான் இருக்கும். ஏற்கனவே உள்ள கருத்து வேறுபாடு மேலும் நீடிக்க வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு தரும். பேராசை பெருநஷ்டம் என்ற வார்த்தைக்கு உங்களின் வாழ்க்கை துறையை கட்டி காட்டி சுட்டி காட்டி பிறர் கூறாதபடி நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறந்து ஒரு சில தினங்களிலேயே குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். உங்களின் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வந்து பலன் தரப் போகின்றார். மற்ற வருட கிரகங்களின் பயிற்சி இந்த வருடம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குரு உங்கள் ராசிக்கு 2-5க்கு உடையவர். அதாவது குடும்பம் மற்றும் குழந்தை, குலதெய்வம், தனம், வருமானம் மற்றும் நுண்ணிய அறிவை குறிப்பவர் தான் இவர். உங்கள் மனைவியிடம் இதுவரை இருந்து வந்த பிடிவாத குணம், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் அனைத்திலும் மாற்றம் தரும் காலம் இது. உங்கள் குறைகளையும் சரி செய்ய இந்த குரு பெயர்ச்சி வாய்ப்பு ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் என சென்ற மனிதர்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் காலமும் இதுவே. அரசியல் மற்றும் அரசு துறையில் பயணிக்கும் மனிதர்களுக்கு இது அதிக சிரமங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் காலமாகவே உள்ளது. நீங்கள் செய்யும் சிறு தவறு கூட அதிக தொந்தரவை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வையுங்கள். எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள், பாதிப்பு குறையும். எதிரிகளை வெல்ல அதிகம் பாடுபடுவீர்கள். சாஸ்திர சம்பிரதாயங்களில் பாண்டித்தியம் பெற்று இருந்தாலும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. உதவி என்று கேட்கும் நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் சூழல் ஏற்படும். அதிக கடன் வாங்கி தருவதை தவிருங்கள். வருமானத்தில் இதுவரை இருந்த தடை நீங்குகின்றது. இனி வருமானம் கிடைக்கும். ஆனால் சேமிப்பு என்பதை நீங்கள்தான் பார்த்து நடந்து சேர்த்து வைக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைக்கவும். வாழ்க்கை துணையின் கண்டிப்பு சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தால் மட்டுமே சந்தோஷமாக இருக்க முடியும். வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். பணவரவு சிறக்கும். மேலும் மதிப்பு கூடும் காலம் இது. வாழ்வில் கடினமாக உழைத்தால் மட்டுமே முன்னேற்றம் தராது என்பதை கடந்த ஆண்டு கண்டு உணர்ந்த மனிதரான நீங்கள் இந்த ஆண்டு அசையா சொத்துக்களின் மூலமாக சேமிப்பை தொடங்கி நலம் லாபம் அடைவீர்கள். வெளிநாட்டில் படிப்பு மற்றும் வேலை விஷயமாக இருப்பவர்களுக்கும் உள்நாட்டில் ஊர் விட்டு ஊர் சென்று முன்னேற நினைக்கும் மனிதர்களுக்கும் அதற்கு ஏற்ப வாய்ப்பு கிடைக்கும். இதில் வெளிநாடு செல்பவர்கள் தொழிலுக்காக இருப்பின் கவனத்துடன் செல்வதும், உள்நாட்டில் நல்ல வேலை அமையும், கம்பெனி மாற்றம், வருமானம் கூடும், தொழில் சார்ந்த படிப்புக்கு செல்பவர்களும் சிறப்படைவார்கள். பெரியோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீண்ட நாள் உறவுகள் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் அமையும். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் உறவுகளுடன் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் சரியாக நடந்து கொண்டு வரும் இன்னல்களை தவிருங்கள். இதுவரை இருந்து வந்த திருமண தடை விலகி திருமண வாய்ப்பு உருவாகின்றது. திருமண தடை உள்ள ஜாதகர்கள் தங்களின் குடும்ப ஜோதிடரை அணுகி திருமண தடைக்கு ஏற்ப பரிகாரம் செய்து நலம் பெறுங்கள். படித்து முடித்து வேலை விஷயமாக காத்திருக்கும் மனிதர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதால் தைரியமாக செயல்படுங்கள். பெற்றோர்களை விட்டு தள்ளி இருந்து ஆரம்பத்தில் பணிபுரியும் சூழல் இருக்கும். குடும்பஸ்தான புத்திஸ்தான அதிபதி நட்பு ஸ்தானத்தில் வந்த பிறகு நண்பர்களின் உதவி கிடைக்கும். ஈகோ பார்ப்பதை தவிர்த்து நலம் காணுங்கள். முன்கோபம் மற்றும் கடுமையான பேச்சை குறைத்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு நிகழும். சிலருக்கு பள்ளி பருவ காதல் நினைவுக்கு வரும். சம்பந்தப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும். அயல்நாட்டு பயணம் செல்ல நினைத்த மனிதர்களுக்கும் வெளிநாடு செல்ல நினைத்த உங்களின் மூத்த சகோதரத்திற்கும் நன்மை கிடைக்கும். அந்நிய நாட்டு தொழில் புரிபவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இளம் காதலர்கள் திருமணம் செய்ய போராட வேண்டிய நேரம் இது. பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை. வருடத்தை சந்தோஷமாக கழிக்க நினைப்பவர்கள் வருட ஆரம்பத்திலேயே உங்கள் உடலை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. மனதில் பிடிக்காத பழைய எண்ணங்களை சேமித்து வைக்காதீர்கள். அதுவே உங்களின் உடல் நலத்தை கெடுத்து உங்களின் நிம்மதிக்கு வேட்டு வைத்துவிடும். முறையற்ற நட்பும் காதலும் கடந்து வந்தால் மட்டுமே வாழ்வில் சாதனைகள் புரிய முடியும் என்பதை நினைவில் வைத்து செயல்பட்டால் வெற்றி என்றும் உங்கள் வசம் இருக்கும். பங்கு சந்தையில் அதிக நுணுக்கத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தெய்வீக பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழும் காலமும் இதுவே. புனித நீராடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஏழை திருமணத்தில் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார உதவிகள் செய்வது நல்லது. மாங்கல்ய தரம் செய்வது மிக 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 சிறப்பு. ஏழை மாணவர்களுக்கு படிப்பிற்கான புத்தகங்கள், நோட்டு, பேனா மற்றும் சீருடை வாங்கி தருவது கல்விக்கான தானமாகும். இப்படி செய்வது மிக நன்மை தரும். திருச்செந்தூர் ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசித்து வருவது வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பறவைகளுக்கு தினமும் உணவளிப்பது வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். பழனி முருகனை ஒரே நாளில் 3 வேளைகளிலும் தரிசனம் செய்வது சிறப்பு தரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.